முல்லை நிலம். இந்த நிலத்து மக்கள் சிறுதானியங்கள், காட்டு விலங்குகள், காட்டு பழங்கள் மற்றும் பால் பொருட்களை அதிகமாக சாப்பிட்டாங்க. காலை பனியில் நனைந்த முல்லை பூக்களை பால் கறக்கும் போது பாலோட தரம் மாறாமல் இருக்க பயன்படுத்தியிருக்காங்க. மறைந்து போனன்னு முழுசா சொல்லிட முடியாது. மாற்றமடைந்த உணவுனா அது வரகுத்தேன் பொங்கல். இதை ஐங்குறு நூற்றுல விழா உணவுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொங்கல்னு சொன்னதும் கொஞ்சம் பசி, அதுதான். அடுத்த நிலத்துக்கு போயிடலாம். விளைநிலங்கள் மருதம். இந்த நிலத்தினர் தான் ரொம்ப செழிப்பாக இருந்ததா பல குறிப்புகள். ஏன்னா இவங்க தான் அரிசி, கரும்பு, காய்கறிகள் மற்றும் மண்ணீர் மிளகுகளை விளைச்சு ரோமானியர்களுக்கு வணிகமும் செஞ்சாங்களாம். 18 மூலிகைகள் கூட நெல் சேர்த்து செய்கிற நெல் கூழ் கிமு 250களில் பயன்பாட்டில் இருந்திருக்கு. பட்டினப்பாலை நூலில் இதை நோய் தீர்க்கும் மருந்துன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெல் அறுவடைக்கு முன்னாடி நிலங்களில் மீன்களை வளர்த்து நெல் வளர்ச்சிக்கு உரமாக மாற்றிருக்காங்க மருத நிலத்தினர்.